ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்றுக்கு நடந்த பிக் பாஸ் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பாருங்கள் மக்களே, சாண்ட்ரா வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரில. அவங்க வீட்டுக்காரர் போயிட்டாருனாக்கா இருந்து கேமை விளையாடணும். அதை விட்டுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே பாருங்களேன், ஹெல்ப் பண்ணுற வர்றவங்க எல்லாரையும் திட்டுறது. ஏன் பண்ணுறாங்க? அப்படி உள்ளவங்க வந்து பேசாமல் வராமே இருந்திருக்கலாம். வீட்டில் வந்துட்டு சும்மா தொட்டத்துக்கும் தொட்டாசினிங் மாரி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுக மட்டும்தான் தெரியும் இருக்கு இவங்களுக்கு. வந்து ஏதாவது ஒரு கேமில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடுறாங்களா? பாருங்கள் எப்படி கத்துறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி கத்துறாங்க, சம்மந்தமே இல்லாமல் கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்துறதை பார்த்தா நமக்கே இரிட்டேட் ஆகுது. இது பிக் பாஸே பார்க்க பிடிக்கவே இல்லை. ஆமாம், பாருங்கள் எப்படி கத்துறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா திவ்யா கூட வந்து பிரஜன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, க்ளோஸாக பழகிட்டு இருந்தார். அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் வீட்டுக்காரர் போயிட்டாருங்கிற கோவத்தை வந்து யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் திவ்யா கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க எல்லா கோவத்தையும். பாருங்கள் எப்படி கத்திட்டு போய் பாருங்கள் எப்படி கத்துறாங்க. இவங்க எதுக்கு வரணும்? இப்படி எமோஷ்னலாக விளையாடுறவங்க எதுக்கு இங்கே வரணும்? யார் கூப்பிட்டாங்களே? பாருங்கள் எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். பார்வதி, நீங்கள் இவங்க கூட சேராதீங்க. இவங்க கூட சேர்ந்தீங்கனாக்கா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால் சேராதீங்க பார்வதி, இவங்க தேவையே கிடையாது. பாருங்கள் எப்படி கத்துறாங்கன்னு பாருங்கள் மக்களே, பாருங்கள். இதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தாக்கா அதில் உள்ள மாதிரியே பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள். அடுத்தது கம்முருதினும் வந்து சும்மானே இருக்க மாட்டேங்கிறாப்புல, ஏதாவது வேர்ட்ஸை விட்டுக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கு மேலே இந்த கம்ருதீன் கூட ஒரு பொண்ணு சண்டை போட்டுச்சு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியலையே, கடவுளுடைய பேரை மறந்துட்டோமே. பலூனக்கா. எங்களுக்கு பலூனக்கான்னு சொன்னால் தான் டக்குன்னு ஞாபகத்தில் வருது, பேர் வரமாட்டேங்குது. பலூனக்கா வந்து ஏன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஒருத்தவங்க எடுத்து சொன்னால் அவ்வளோ கோபம் வருது. உண்மையிலே இந்த துஷார் பையன் வந்து ஒழுங்காக விளையாண்டுனானா இன்றைக்கி வரைக்கும் இந்த கேமில் நீடிச்சிருக்கலாம். பாருங்கள், அந்த துஷார் பையன் போனதே வந்து கண்டிப்பாக வந்து பலூனக்கானால மட்டும்தான், வேறு யாருனாலையும் கிடையாது. ஆமாம், இந்த வீட்டிலையே வந்து ஒரு நல்லா கரெக்டாக கேமை புரிஞ்சு விளையாடுறவங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று விவேக்கில் ஒரு பேர் என்னங்க, பேர் தெரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ, விக்ரம் வந்து நல்லா கேம் விளையாடுறாரு. பார்வதியும் ஓகே, நல்லா விளையாடுறாங்க. சில நேரம் வந்து தேவையில்லாமல் கமருதீன் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லவ் கண்டென்ட் பண்ணோம்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் கண்டென்ட் பண்ணாமலே எவ்வளோ பேர் வந்து பிக் பாஸில் இருந்து சாதிச்சுட்டு போயிருக்காங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, லவ் கண்டென்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி. ஆனால் பார்வதி வந்து நல்ல கேமை புரிஞ்சு விளையாடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் லவ் இதெல்லாம் தேவை கிடையாது. மக்களே, உங்களோட ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வினோத்தனா வந்து இப்போ தான் வந்து ஏன்னா நல்லா விளையாடுறாரு, எப்படி கேமை கொண்டு போகணுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க கோவப்படுத்தும் போது ஓவராக ட்ரிகர் ஆகிடுறாரு. அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தாக்கே கேமில் ஒரு இதே இருக்காது. அவர் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதும் கஷ்டம். ஆனால் இவங்க 3 பேரும் தான் ஓரளவுக்கு கேம் வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க. சபரி வந்து வந்தப்பெல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இப்போ ஓவராக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேங் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஆனால் அது கரெக்டு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வியானா வந்து யாராவது பெருமையாக பேசுனாங்கனாக்கா அடுத்த நாள் சூப்பராக விளையாடுவாங்க, கேமை நல்லா கொண்டு போவாங்க. ஆனால் வியானாவை யாராவது குறை சொல்லிட்டா போதும், உடனே என்னமோ என்ன சொல்கிறது, இந்த உலகத்திலே இல்லாத தனித்தீவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இவங்க பிக் பாஸ் கிட்ட இருக்காங்களா இல்லை வேறு எதுவும் கன்னித்தீவில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. அடுத்தது விஜயலட்சுமியோட தங்கச்சியா கனி வந்து எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னே தெரில. யார் இவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டாங்கன்னு தெரில. ரொம்ப மோசம், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது ஜெயிக்கணும் அப்படின்லாம் விளையாடுறதில்ல. ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது பார்த்தா போதும் உடனே விட்டுட்டு வந்துடுறது. அமித் பார்கவ் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நல்லா பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இன்னொரு பிக் பாஸ்கில் வந்து ஹோஸ்ட்டாக இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டாருனாக்கா இன்னும் கொஞ்சம் நாளைக்கே இருக்கலாம், இல்லைன்னா சீக்கிரம் போக வேண்டியதுதான். ரம்யாவுக்கு வந்து எதுவுமே தெரியல. என்ன
கெட்ட வார்த்தை பேச தெரியும், ஆன்னு கத்த தெரியும், நல்லா கத்துவாங்க. எப்படி கத்துவாங்க தெரியுமா? அப்படி கத்துவாங்க, நல்லா கத்த தெரியும். அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ரம்யாலாம் இங்கே வந்து இவ்வளோ நாள் இருக்கிறதே வேஸ்ட்டு. அன்றைக்கி கேட்டை திறந்து விட்டிங்களே பிக் பாஸ், அப்புறம் ஏன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்? அப்படியே கிளம்பி போங்கன்னு சொல்லி வச்சுருக்கணும். தெரியாதவங்களெல்லாம் எதுக்கு கேமில் கொண்டு வரீங்க? அதுக்கு பதிலாக இன்னொரு நல்லா விளையாடுற வயல் கடையை கொண்டு வந்துடலாம். ரொம்ப மோசம் இவங்க வந்து. நீங்கள் ஒரு டைம் வந்து எப்படி வந்து ஆதிரைக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி துஷாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல பிக் பாஸ். இந்த ரம்யா ஒதுக்கிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து துஷாரை கொண்டு வரலாம். ஏன்னா ஆனால் இருக்கிறவங்களே எப்படி அனுப்புறதுன்னு தெரில. அடுத்தது வந்து நம்ம தலைவர் எஃப்ஜே வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். என்றைக்கு வந்து ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து வர பயந்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கார். ஏன்னா ஆதிரை வந்து சுத்தமாக இருக்கிற இடம். ஆதிரை வந்து என்ன சொல்கிறது, முன்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆதிரை போகிறதுக்கு முன்னாடி ஆதிரையே தான் தடவிட்டு இருந்தார். ஆதிரை போனது முடிச்சதுக்கப்புறம் வியானா கூடயே சுற்றிட்டு இருந்தார். இப்போ வியானாவையும் கண்டுக்கல, ஆதிரையும் கண்டுக்கல. நம்ம எதுக்குடா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி ஓரமாக ஒதுங்கி இருக்கார். கேம்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டுற மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, கழுத்தில் ஏதோ ஒரு செயின் மாதிரி எடுத்து மாட்டிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் நல்லா விளையாடுங்க எஃப்ஜே. விளையாண்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாரை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாண்ட்ராலாம் வந்து இந்த வாரத்தோடய அனுப்பிடலாம். ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக போகிறது வந்து ரம்யாவாக தான் இருக்கும். சுபிக்ஷா நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனால் சுபிக்ஷாவுக்கு இருக்கிற இது வந்து விளையாட்டில் பெருசாக பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுபிக்ஷாவும் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் கணிப்புலேருந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு யாருக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விக்கல்ஸ் கண்டிப்பாக வந்துடுவார். ஒரு சைடில் விக்கல்ஸ் நிற்பாங்க, இன்னொரு சைடில் அனிமா பார்வதி நிற்பாங்கன்னு என்னோடய மைண்ட் செட்டு. கமருதீன் நல்லா விளையாண்டாருனாக்கா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா கமருதீன்லாம் வந்து நல்லா வெரி ஸ்ட்ராங் பர்சன். இனிமேல் வரக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே கமருதீன் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ பார்க்கலாம் மக்களே. வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் என்னோடய சேனலுக்கு அடியில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து நாள் நடந்ததை நான் மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். பார்வதி நீங்கள் நல்லா விளையாடுங்க பார்வதி. உங்களுக்கு நல்ல டேலண்ட்டு. வாய் பேச்சு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க பார்வதி. நான் வந்து உங்களை வந்து ஓகே ஜீ தமிழில் ஒரு ப்ரோக்ராமில் வந்தீங்களே, என்ன ப்ரோக்ராம்னு எனக்கு மறந்துருச்சுது. அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஏதோ அவ்வளோ சிறப்பாக பண்ண மாதிரி தெரில. ஆனால் இப்போ வந்து நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக விளையாடுறீங்க. இன்னும் நல்லா விளையாடுங்க. கேம் எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு இருக்குது. ஏம்மா கத்தாதம்மா முடியலம்மா. எப்படி கத்துது பாருங்கள். தான் மேலே ஒரு குறை கண்டு சொல்லிட்டா போதும். அந்த வியானா இந்த பலூனக்கா எல்லாம் கிளம்பிடும். ஐயோ முடியல. ஆமாம் ஆதிரையெல்லாம் நீங்கள் வந்திருக்கே வேண்டியதில்லை. ஆதிரை நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து எல்லாரையும் பழிச்சு விட்டு கட்டில் மறுபடியும் வந்து இங்கேயே உட்காந்துருக்கிறீங்க. ஓகே பிக் பாஸ் பாய்.